ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட வீடியோவில் ரெக்ஸோலின் பேக்கிங் வீடியோ பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம ஏக்கருக்கு 100 கிராம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்த்துருந்த ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அந்த கமெண்ட்ஸில் பாருங்கள். அதாவது வந்து எல்லாமே வந்து 1 கேஜி டு 2 கேஜி தான் வந்து 2.47 ஏக்கருக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோலியர் ஸ்ப்ரேக்கு. நீங்கள் வந்து 100 கிராம் வந்து ஒரு ஏக்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம 100 கிராம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து எதுக்குன்னா, பேடி அதாவது நெல் வயலுக்கு ஆன கிராப்புக்கு தான் நம்ம 100 கிராம் ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ரெக்ஸோலினோட மைக்ரோநியூட்ரியன் கிரானுல் வந்து ஒரு ஒரு கிராப்புக்கும் ஏற்ற மாதிரி வந்து வேரியேஷன் ஆகும். இப்போ நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். க்ரீன் ஹவுஸ் கிராப்ஸ்ன்னு போட்டு கிராப்பு, ஃபோலியர், அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டிகேஷன் அப்ளிகேஷனில் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராப் வந்து கட் ஃப்ளவர் அப்படின்னா இந்த பூச்செடி சார்ந்தது அந்த மாதிரினா அதாவது வந்து 0.2லேருந்து 1 கிராம் வரைக்கும் 1 லிட்டருக்கு யூஸ் பண்ணலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிகேஷனாக இருந்தால் 200 டு 500 கிராம் வந்து பெர் ஹெக்டருக்கு அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான வெஜிடேபிள் கிராப்புக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதேமாதிரி பாட்டட் ஃப்ளவர் பாட் பிளான்ட்னா நம்ம செடி வந்து இந்த வீட்டிலேயே வச்சு வளர்க்குறோம் இல்லையா? அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலியர் ஸ்ப்ரேயோட அளவு வந்து குறையும். 0.2லேருந்து 0.8 கிராம் தான் 1 லிட்டருக்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஹார்ட்டிகல்ச்சர் அண்ட் ஓப்பன் ஃபீல்டு கிராப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயில் அப்ளிகேஷன் இருந்தால் கொடுக்குறதா இருந்தால் 5 டு 15 கிலோ வந்து ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதே வந்து ஃபோலியர் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸுக்கு அதாவது வந்து 1லேருந்து 2 கிலோ பெர் ஹெக்டரா குடுக்கணும். அது வந்து 2லேருந்து 3 அப்ளிகேஷன் குடுக்கணும். அதாவது 3 டைம்ஸ் அந்த மாரி அப்ளை பண்ணணும். ஃபோலியர் ஸ்ப்ரே. இந்த மாரி சிட்ரஸுக்கு சொல்லியிருக்காங்க. காட்டன், வெஜிடபிள் ஸோ இந்த மாரியான பிளான்ட்டுக்கு. ஸோ இந்த வீடியோல அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்ட கமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து டீட்டெயிலாவே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம 100 கிராம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேடி கிராப்புக்கு மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ அதர் பிளான்ட்டுக்கு எல்லாமே வந்து வேரியேஷன் ஆகும். அதோட டீட்டெயிலுமே இதில குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த ரெக்ஸோலின் பத்தியான யூசேஜ் டீட்டெயிலா குடுத்துருக்கோம். அடுத்த ஒரு வீடியோல இந்த மாரியான நெறைய விவசாயம் சார்ந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றது? அது என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலான்ற மாரியான நெறைய வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க் யூ.